சாரோட முதல் மரியாதை. இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கிற ஒரு படைப்பு. எல்லாரும் தொடுறதுக்கு தயங்குற கதை. அது அந்த கதை அப்படி தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதிர்ந்த மனிதருக்கு வர்ற ஒரு காதல். அதே மாதிரி முதிர்ந்த மனிதருக்கு காதல் வர்றது ஓகே. யங்கா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த முதிர்ந்த மனிதர் மேலே வர்ற அந்த காதல். அதை அழகா இவரு ஹேண்டில் பண்ணியிருப்பார். அது சொல்ல தயங்குற விஷயங்கள், உளவியல் சார்ந்த விஷயங்கள், உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து துணிச்சலாக கையில் எடுத்த மனிதர் அப்படின்னா நம்ம பாரதி ராஜா சாரை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் எடுத்த 16 வயது நிலையிலிருந்து அவருடைய எல்லா படங்களுமே அந்த மாதிரி இருக்கும். சொல்ல தயங்குற விஷயங்கள். மற்றவங்க வந்து இதை எப்படி திரைப்படத்தில் சொல்ல முடியும், இதை எப்படி திரைமொழி ஆக்க முடியும் அப்படின்னு தயங்குற விஷயங்கள் எல்லாமே இந்த படைப்பாளி வந்து படமாக்கியிருப்பார். முதல் மரியாதை படம் பண்ணும்போது சில விஷயங்கள் நடந்துச்சு. அவருடைய நிறைய படங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அவரை தவிர வேறு யாருக்குமே அந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்காது. இருக்காது மீன்ஸ்னால் அது நேச்சுரல் தானே. அதாவது எல்லோரும் போகிற பாதையில் ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா எல்லோரும் ரைட் ஓகே போவோம் அப்படின்ட்டு பின்னாடி போவாங்க. ஆனால் யாருமே போகாத ஒரு பாதைக்கு வந்து ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னா எல்லாருமே தயங்க தானே செய்வாங்க. ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னு பயங்கரமான நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா. அது எல்லா படைப்புலையுமே இவருக்கு இருந்திருக்கு. ஆனால் அவர் மட்டும் கான்ஃபிடென்ட்டாட்டு இருந்து அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம், முதல் மரியாதை படமெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட 10 படத்துக்கு மேலே வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போவுமே வந்து பாருங்கள் அந்த நெகட்டிவிட்டி வந்து அவருக்கு இருந்திருக்கு. அது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாத, அது சப்போர்ட் மீன்ஸ் ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு வெற்றியில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அமைஞ்சிருந்திருக்கு. ஈவன் தோ அது வந்து என்ன சொல்கிறது, பஞ்சு அருணாசலம் சார் ஒரு பெரிய ஜீனியஸு. இன்னொன்று பாரதி ராஜா சாரா, இளையராஜா சாரா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். இளையராஜா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பஞ்சு சார் தான். பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அவரே பார்த்திங்கன்னா வந்து முதல் மரியாதை படம் பார்த்துக்கிட்டு இந்த படம் நல்லா இல்லை, இது நல்ல விஷயம், ஆனால் வந்து இந்த படம் எடுபடாது, ஓடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி இளையராஜா சார் அவருமே வந்து என்னையா படம் எடுத்து வச்சுருக்க, இதெல்லாம் ஓடாதுயா, இசையமைப்பதுக்கான காசு கூட நான் வாங்க மாட்டேன், ஏன்னா நீ கடன் ஆகிடும், மறுபடியும் வந்து என்கிட்ட தான் காசு கேட்பேன், அதனால் எதுக்கு கொண்டே இருக்கட்டும், எனக்கு காசு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணட்டு தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜி சாருக்கு கூட அந்த படத்தில் வந்து பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டுன்னா ஹிட்டு, அப்படி ஒரு அதிரி புதிரி ஹிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஜெம்மாக அப்படி நம்ம சிவாஜி சாரோட கிரீடத்தில் இருக்கிற பல வைரங்களில் கரெக்டான இடத்துல பொருத்தப்பட்ட ஒரு வைரமாட்டு இன்னும் மின்னிக்கிட்டு இருக்கு அந்த படம். இதுதான் வந்து ஒரு படைப்பாளிக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட். அப்போது பாரதி ராஜா சார் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த பெயர். பாசத்திற்குரிய பாரதி ராஜா.